வெல்கம் டு அவர் பில்டு. நம்ம ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தான் சென்ட் பண்ணுவோம், காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுவோம் அண்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் ராஸ்பெரி பையை பொறுத்த வரைக்கும் ஒரு டெர்மினல்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக தான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு கோடிங் ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ஃபங்க்ஷனுமே ஒரு டெர்மினல்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக தான் நடக்கும். ஏன் டெர்மினல்ஸ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஃபோன்பேலையோ அல்லது ஒரு கூகுள் பேலையோ ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அடுத்த நிமிஷமே பேங்க்லேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்து சடனாக ரிசீவ் ஆகும். இந்த மாதிரி சடனாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு டெர்மினல்ஸ் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராஸ்பெரி பைக்கான டெர்மினல்ஸ் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ராஸ்பெரி பையோட டெர்மினல்ஸ் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு sudo apt get update. இந்த கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ண ராஸ்பெரி ஓஎஸ் சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம விண்டோஸ் 10, 11 ஓஎஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ராஸ்பெரி பைலையும் உண்டு. அந்த சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுறதுக்கு sudo apt get upgrade அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ப்ரீவியஸாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கமெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கிளியர் அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு ஓஎஸ் அல்லது கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா sudo apt get install அந்த சாஃப்ட்வேரோட நேம் வந்து என்ட்ரு பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னோம்னா sudo apt get install python. இப்போ நம்ம ராஸ்பெரி பை ப்ரோக்ராமில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜ், அதாவது ஃபைல் லொக்கேஷன் போகணும் அப்படின்னா bwt கொடுத்து என்ட்ரு பண்ணணும். bwt மீன்ஸ் ப்ரெசண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இந்த லொக்கேஷனில் உள்ள ஃபோல்டர் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ls கொடுத்து என்ட்ரு பண்ணணும். ls மீன்ஸ் லிஸ்ட். நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் உள்ள ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா cd ஸ்பேஸ் அந்த ஃபோல்டர் நேம் வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ நம்ம டவுன்லோடு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா cd ஸ்பேஸ் டவுன்லோட்ஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த டவுன்லோட் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த டவுன்லோடு ஃபோல்டரில் உள்ள ஃபைல்ஸை பார்க்கணும் அப்படின்னா ls. இப்போ நமக்கு டவுன்லோடு ஃபைல்ஸில் உள்ள ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபோல்டர்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா cd ஸ்பேஸ் டாட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஃபோல்டர்லேருந்து வெளியே வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம். cd ஸ்பேஸ் டவுன்லோட் அந்த டவுன்லோடில் உள்ள ஃபோல்டர் லிஸ்ட்டு பண்ணுறோம் ls. அந்த டவுன்லோட் ஃபோல்டரில் உள்ள ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுறோம். அப்போது cd ஸ்பேஸ் பைத்தான் i2c lcd மாஸ்டர்ஸ். இப்போ நம்ம 2 ஃபோல்டர்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா cd ஸ்பேஸ் டாட் நெக்ஸ்ட்டு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த லொக்கேஷன் போயிட்டு mkdir ஃபோல்டர் நேம் வந்து என்ட்ரு பண்ணணும். mkdir மீன்ஸ் மேக் டைரக்டரி. அப்போது சிவா ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் போயிட்டு mkdir சிவா கொடுத்து என்ட்ரு பண்ணணும். இப்போது நம்ம டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா சிவா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு உமா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம். அப்போது mkdir உமா. இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா உமா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபோல்டரை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா rmdir
உமா அப்படின்ட்டு கொடுத்து என்ட்ரு பண்ணோம் அப்படின்னோம்னா உமா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.